ஹாய் மகளே, நீங்கள் இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சீசன் 6, 7, அப்புறம் பிக் பாஸ் 8, பிக் பாஸ் 9 இந்த 3 சீசனுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ரிவ்யூ போட்டிருப்போம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தியா மீடியா, தியா டாக்ஸ் அண்டு கைடு பாப்பா அப்படின்ற பல சேனல் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அப்படி ஓப்பன் பண்ணி நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக தான் கண்டென்ட் அதிகமாக போட்டிருக்கேன். கண்டென்ட் போட்டுக்கிட்டே இருந்தாலும் ஆனால் யூடியூப் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரீயூஸ்டு பண்ணுறீங்க, நீங்கள் வந்து சேனல் ஒழுங்காக ஃபாலோ பண்ணல அப்படின்றாங்க. அப்புறம் அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி மானிட்டேஷன் அப்ளை பண்ணால் மானிட்டேஷனில் ஒரு பிரச்சனை. நீங்கள் வந்து ரீயூஸ்டு வச்சுருக்கீங்க, அதனால் மானிட்டேஷன் கிடையாது அப்படின்றான். அப்படி சப்போஸ் மானிட்டேஷன் கொடுத்துட்டாலும் அதுக்கப்புறமா வியூஸே போகிறதில்ல. அப்படி வியூஸே போயிட்டு இருந்தாலும் டக்குன்னு நம்ம சேனலுக்கு மட்டும் எங்கேருந்து தான் வருவானுங்கன்னே தெரியாது, ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. இப்படி ஸ்ட்ரைக் கொடுத்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வியூஸ் போகுது. அதாவது 3000 4000 போயிட்டுருக்கிற இடத்துல கூட ஒன்லி 5 வியூஸ் 3 வியூஸ் அப்படி தான் போயிட்டுருக்கோம். அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா கன்றாவி, அவன் இன்றைக்கி தான் வந்தான் யூடியூப்புக்கு, வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருப்பான். அது பார்த்தா லட்சக்கணக்கில் போகும். 5 வீடியோ 10 வீடியோலேயே மானிட்டேஷன் ஆகும். அவன் அப்படியே டாப்லேயே இருப்பான். வியூஸே அப்படியே போய்கிட்டே இருக்கும், குறையவே குறையாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் சேனல் குரோத்திங்கில் இருக்கும். நான் கிட்டத்தட்ட 5 வருஷம் 6 வருஷமாக சேனலில் வந்து இப்படி பண்ணால் அப்படி வரும், இப்படி பண்ணணும், ஃபேஸ் காட்டியே போடணும், இல்லை ஃபோட்டோஸ் வச்சே போடலாம், நம்மளுக்கு ஃபேஸ் காட்டினா நம்ம ஃபேஸ்லாம் ஒருத்தன் பார்ப்பானா, பார்த்து ரிவ்யூ நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஃபோட்டோஸ் போட்டே போட்டுட்ருக்கோம். அப்படி போட்டிருக்கும்போது இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சேனல் மானிட்டேஷன் கிடச்சி கிட்டத்தட்ட $600 வந்து பார்த்திங்கன்னா 600 சம்திங் 500 அந்த டாலர் வந்து என் அக்கௌண்ட்டுக்கு வர வேண்டியது. இன்றைக்கி 30ஆம் தேதினா 1ஆம் தேதி ஆட்சன்ஸுக்கு மாறிடும். ஓகேவா? அப்படி மாற வேண்டியது, இல்லைன்னா 13ஆம் தேதிக்குள்ளே ஆட்சன்ஸுக்கு மாறிடும். இதுதான். அது என்ன ஆச்சுன்னா கரெக்டாக 29ஆம் தேதி 1ஆம் தேதி அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சேனல் வந்து தூக்கிட்டான். தூக்குனதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஓகே நம்ம ஏதோ வயலன்ஸ் மீறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சேனலில் வந்து தூக்கிட்டான். நான் மறுபடியும் அன்றைக்கே 2 நாளைக்கு அப்புறம் ரீஅப்ளேவும் பண்ணிட்டேன். இந்தமாரி நான் எந்த வயலன்ஸையும் மிக கிடையாது, நான் கரெக்டாக ரூல்ஸ் அண்ட் ஃபாலோ பண்ணி தான் என் சேனலில் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் என் சேனலில் ரிப்பீட் கொடுத்துருங்க, என் சேனல் மானிட்டேஷனோட நான் மறுபடியும் அதை நம்பி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியும் யூடியூப்கிட்ட ஒரு வீடியோஸ் போட்டு அப்ளை பண்ணேன். அவன் என்ன பண்ணான்னா, இல்லைங்க எங்கள் டீம் செக் பண்ணி பார்த்துட்டாங்க, நீங்கள் ரீயூஸ்டு தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் சேனல்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் புது சேனல் க்ரியேட் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் புது சேனல் க்ரியேட் பண்ணி கொஞ்சமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 5 மாதத்துக்கு அப்புறமா மறுபடியும் சேனல் வந்துருச்சு. இப்போது 5 டேஸ்க்கு மட்டும் தான் வந்துச்சு. ஓகேவா? வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 2-3 வீடியோஸ் போட்டேன். கொஞ்சம் வியூஸ் போகிற மாதிரி போச்சு. அப்புறம் சுத்தமாக வியூஸ் போகல, மறுபடியும் சுத்தமாக ஒரு வியூஸ் கூட போகல. சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். இப்போ என்ன போட்டிருக்கான்னா, மானிட்டேஷன் டிசபிள், நீங்கள் ரீயூஸ்டு யூஸ் பண்ணுறீங்க, ரீயூஸ்டு கண்டென்ட் அப்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் 7 டேஸில் உங்கள் சேனல் வந்து மானிட்டேஷன் எடுத்துருவோம் அப்படின்றான். அடப்பா, அதில் வீடியோஸே போட்ட வீடியோஸு 4 வீடியோஸு, அதுவும் நான் டிலீட் பண்ணிவிடுவேன். எதுக்குடா இதுக்கு போய் ரீயூஸ்டு கண்டென்ட் சேனலில் வேறு மறுபடியும் மானிட்டேஷன் கொடுக்குறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. $500 கொடுக்கல, ஏமாற்றிட்டீங்க. இப்போ மறுபடியும் இந்தமாரி பண்ணிகிட்டு இருந்தேன். சேனல் மானிட்டேஷனும் பிடுங்குறீங்க. அப்புறம் என்னத்துக்கு நான் கஷ்டப்பட்டு அதில் ஒரு 400 வீடியோ போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு நாள் தவறாத அதில் வீடியோஸ் போட்டிருந்தேன். இப்போ இப்படி பண்ணிட்டீங்களேடா. இந்த யூடியூப்பை நினச்சாவே வயிற்றெரிச்சலாக இருக்குது. எனக்கு கேவலமாக திட்டணும்னு தோணுது. ஆனால் திட்டினா அது ஒரு வைலன்ஸ்னு சொல்லிடுவாங்க. என்ன பண்ணி தொலைகிறதுனே தெரிலங்க. கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட்டுக்கு ஃபேஸ் காட்டியே தான் போடணுன்னா நான் என்ன பண்ணுறது? ஒன்றும் முடியல.